ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த கைதட்டல். ரோபோ சங்கருக்கு கோடிக்கணக்கில் சொத்து, ஈசி அருள் பங்களா. உண்மையாக கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கோம். Studio One Digital and Tele Awards 2025 in association with Red Nool. Title sponsor Meriba Paneer and Jai Chandran Textiles. கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கோம். தாய்ப்பாலும் தண்ணீரும் எல்லாருக்கும் வணக்கம். இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஃபினான்ஷியலா எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் கஷ்டங்கள் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. இந்த ஒரு விமர்சனத்தையும் அந்த வீட்டை நோக்கி வைக்காதீங்க. அவரோட நினைவுகளோட நாங்க நிக்கிறோம். எந்த ஊர்ல போனாலும் மாமா எங்க ஊருக்கு வந்திருக்காரு. ஆறிருக்கும் பக்கத்தில ஊரு உருவானுச்சு. அப்பா எங்கேயுமே போல, இங்கதான் இருக்காரு. என் பின்னாடி தான் அவர் நின்று உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. தமிழர்கள் பாதி பேர் அவருக்கு சொத்தா இருக்காங்க. அது வந்து அவர் இறந்த பிறகு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நிலாவுல தண்ணீர். என் மேடையில மட்டுமே ஒரு 25 கோடி வச்சிருக்கேன். டிஎஸ்கே அண்ணா அவங்க எல்லாருமே எனக்கு 10 கோடிக்கு சமம். சொன்ன வார்த்தை அதுதான். என்னோட கலை வாரிசு, என்னோட நட்சத்திரம் பேரன் தான். பிரியங்கா ரோபோ சங்கர், பிரியங்கா ரோபோ சங்கரா மட்டும்தான் இருப்பாங்க. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த கைதட்டல். ஒரு கலைஞன் தன் வாழ்நாள் முழுவதையும் மேடைகளிலும் தொலைக்காட்சியிலும் வெள்ளித்திரையிலும் இந்த மக்களை மகிழ்விப்பதற்காகவே வாழ்ந்திருக்கிறார் என்றால், அந்த மனிதனோடு வாழ்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த நம் குடும்பத்தை மேடையேற்ற அன்போடு நான் அவர்களை அழைக்கிறேன். உங்க எல்லாருடைய மனம் நிறைந்த கைதட்டலோட அண்ணன் கார்த்தி, சகோதரி இந்திரஜா, குட்டி பாப்பா நட்சத்திரா, எங்கள் அம்மாவாக இன்னைக்கு இருக்கிற பிரியங்கா. சினிமால இல்ல டெலிவிஷன்ல ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு நபர்னுடைய வெற்றியாக ரோபோ சங்கர் அவர்களுடைய வெற்றி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இழப்பு நம்ம எல்லாராலையும் தாங்க முடியாத ஒரு இழப்பு, ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த நேரத்துல அந்த குடும்பம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்கும் போது ஸ்டுடியோ ஒன் ஃபேமிலில ரொம்ப முக்கியமான நபர் ரோபோ அண்ணா. அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச போட்டோ. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. நான் ரீசெண்டா கூட பார்த்தேன், ரோபோ சங்கருக்கு கோடிக்கணக்கில் சொத்து, ஈசி அருள் பங்களா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது வந்து நிறைய இடத்துல பேச முடியல. ஆக்சுவலி நான் அதான் கேட்டேன், நமக்கு சார்ந்த மக்களே இதை வந்து உண்மைன்றாங்க. அதான் கஷ்டமா இருக்கு இல்லையா? நமக்கு சார்ந்த கூட இருக்க மக்களே ஆமா அவங்களுக்கே போய் ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்றாங்க. இது நான்லாம் சொல்ல விரும்பல. கண்டிப்பா யூ ஹேவ் டு சே. இல்லை, உண்மையாக கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தமிழர்கள் பாதி பேர் அவருக்கு சொத்தாக இருக்காங்க. அது வந்து அவர் இறந்த பிறகு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இருக்கும்போதே எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எந்த ஊரில் போனாலும் உங்கள் மாமா எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு, உங்கள் மாமா இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பேமெண்ட்டே வாங்க அங்கே பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு 1000 விஷயம் சொல்லுவாங்க. உண்மையாகவே அதாவது இன்னைக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லா குடும்பத்துலேயும் ஒரு ஆலமரம் சாஞ்சிச்சுன்னா இருக்க தான் செய்யும். ஸோ அது மாதிரி தான் அதுலேருந்து மீண்டு வந்துடுவோம். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இருக்க உறவுகள் பெருசு. இந்த உறவுகள் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் வந்துடுவோம். அதே மாதிரி ஸ்டுடியோ ஒன் ரிசுபாய்க்கு பெரிய நன்றி. ஏன்னா இந்த 12 வருஷமே எங்கள் வீட்டில் 12 அவார்டு இருக்குது. போன வருஷம் இதே டிஜிட்டல் டெலி அவார்டு வரும்போது நான் வாங்க வர முடியல. பாப்பா, மாமா, அக்கா தான் வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு நைட் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம்.
ஸோ இந்த வருஷம் அவர் வர முடியல. அவருக்கு போல அவர் பேரன் நட்சத்திரன் வந்திருக்கான். ஸோ ரொம்ப கவலையாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் ஒரு விருது விழான்ற மாதிரி தான் 12 வருஷமே வருவோம். 12 விருது வாங்கி எங்கள் வீட்டில் இருக்கோம். இந்த வருஷம் தான் வர முடியல. ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவர் வந்திருப்பார். எங்களுக்கு தான் இப்போ கண்ணுக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவர் இங்கே தான் இருப்பார்ன்றதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டுடியோ ஒன் குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா 12 வருஷமாக தம்பி சொன்ன மாதிரி ஸ்டுடியோ ஒன்னோட மொத்த அவார்டும் எங்கள் வீட்டில் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து பாப்பா வந்து பெஸ்ட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வாங்கினா. ஃபஸ்ட் டைம் நான் பெஸ்ட்டு மாம் அவார்டு வாங்கினேன். எனக்கு அந்த விருதை கொடுக்கறதுக்காக அவர் வந்திருந்தார். நான் ரொம்ப பெருமையாக சொன்னேன், பார்த்தீங்களா இந்த வாட்டி உங்களை ப்ரெசென்டராக மாற்றி நான் ரிசீவராக மாற்றி வந்துட்டேன் அப்படின்னு. அவர் அந்த மேடையிலே சொன்னார், இதுக்கப்புறம் உன்னோட ஆட்சி ஆளுமை தான் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வருஷம் அவரோட நினைவுகளோடு நாங்கள் நிற்கிறோம். டிஎஸ்கே தம்பி சொன்ன மாதிரி அவரோட லாங் ஷூட்டிங்காக வெளிநாடு போயிருக்காரு. அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் அவர் வந்திருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி ஏமாற்றத்தோடு உட்காந்துருக்கீங்க. கண்டிப்பாக அவர் வருவார். ஏன்னா இங்கே நிற்கிற மொத்த கலைஞர்களோட ஒரு சக்ஸஸ்லேயும் அவர் வந்து நிற்பார், வாழ்த்துவார், கை தட்டுவார், விசில் அடிப்பார், கொண்டாடுவார். அதே மாதிரி தான் என்னோட பாப்பாவோட தம்பியோட வரும் அடுத்த வாரிசு எங்கள் வீட்டோட ஹீரோ நட்சத்திரனோட வளர்ச்சியிலையும் அவர் இருப்பார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அதுதான், என்னோட கலை வாரிசு என்னோட நட்சத்திரன் பேரன் தான் அப்படின்னு. இன்னைக்கு அந்த ரோபோவோட நான் இந்த மேடையில் நிற்கிறேன். பெருமையாக இருக்குது. இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் ஸ்டுடியோ உன்னோட அவார்டை நான் ரிசீவ் பண்ணுவேன் அவர் சார்பாக. அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமிதத்தோட நெஞ்ச நிமித்தி நான் சொல்லுவேன். அதே மாதிரி எப்பவும் இந்த மேடையில் வந்து நின்னோடனே சங்கர் சொல்லுவார், முத்து பிரதரை, தம்பி தமிழை வாழ வைக்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க, அதில் உங்களோட முயற்சியும் வந்து பாராட்டக்கூடியது அப்படின்னு. ஸோ செல்லக்குட்டி, லவ் யூ. என்றும் அண்ணனுடைய அன்பை உங்கள் மூலியமா நாங்க பெற்றுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. கண்டிப்பா. அதே மாதிரி இங்க நிக்கிற மொத்த கலைஞர்களுக்கும் என்னோட மனம் நிறைந்த நன்றிகள். ஏன்னா அவர் வருவாருன்ற எதிர்பார்ப்போட நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா வருவார். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாராம், எனக்கு மெசேஜ் சொன்னாரு. ஃப்ளைட் பிடிச்சதும் வந்துருவாரு. தேங்க்யூ, லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. அப்பாக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் தேங்க்யூ ரிசு அண்ணா. நான் அண்ணா சொன்னாங்கல்ல, நான் உரிமையாக நிறைய விஷயம் கேட்பேன். அம்மா எனக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு அண்ணாவாக எப்பயுமே சப்போர்ட்டிவாக ரிசு அண்ணாவும் ஆபி அண்ணியும் இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ரிசு அண்ணா. அப்பா எங்கேயுமே போல இங்கே தான் இருக்காரு, என் பின்னாடி தான் அவர் நின்று உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் அடுத்த ஓட்டம் நாங்கள் ஓடுறோம். ஆமாம், எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிக்கிறோம், நாங்கள் வந்து கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்கோம். மாமா சொன்ன மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் அவரை நேசிக்கிற எல்லாருமே எங்களுக்கு சொத்து தான். இங்கே மேடையில் மட்டுமே ஒரு 25 கோடி வச்சுருக்கேன். டிஎஸ்கே அண்ணா அவங்க எல்லாருமே எனக்கு 10 கோடிக்கு சமம். ஸோ அப்படிப்பட்ட பலத்தை தான் எங்கள் அப்பா என்கிட்ட இன்னைக்கு விட்டுட்டு அவர் எங்கேயுமே போகலை, எங்கள் கூட தான் பின்னாடி நின்று, தங்கங்களா நீங்கள் முன்னாடி போங்க, அப்பா பின்னாடி நின்று உங்களை சப்போர்ட்டிவாக ப்ளஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் இப்பயும் எங்கள் பின்னாடி நிற்கிறாரு. ஸோ அதனால் நாங்கள் கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்கோம், அன்பால் சேர்ந்த சொத்து. மற்றபடி ஃபினான்ஷியலாக எங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் கஷ்டங்கள் இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எதையுமே நாங்கள் பயந்து ஓரமாக நிற்க மாட்டோம். கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அம்மாவை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம். நாங்கள் 2 பேரும் ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதை நாங்கள் கொடுக்குற ப்ராமிஸ். யாருமே வந்து அம்மா இதுக்கப்புறம் ஒர்க் போக மாட்டாங்களோ அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பிரியங்கா ரோபோசங்கரா மட்டும்தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்கள இன்னும் நிறைய துறைகளில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ப்பீங்க. அதுதான் நானும் மாமாவும் அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை. ஸோ அதனால் அம்மாவை நினச்சி யாருமே பயப்பட வேண்டாம். அண்டு நான் தனியாக இருக்கேனேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இத்தனை அண்ணன்கள் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய சொத்து என் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவர் போயிருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்த இடத்துல வந்து மாமா அண்ணனு எல்லாத்தையும் எங்களுக்கு பார்ப்பாங்கன்ற சந்தோஷத்தோடு தான் நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோம். அண்டு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் சொன்னீங்க. அப்பா சொன்ன மாதிரி தான், விமர்சனங்கள் இந்த காதில் வாங்கி நாங்கள் இந்த காதில் விட்டுருவோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள், இப்போ இங்கே ஒரு ரோபோசங்கரோட பொண்ணா நான் பேசல, ஒரு தகப்பனை இழந்த மகளாக பேசுகிறேன். யார் வீட்லையும் ஏதோ ஒரு சோகம் நடந்தாலும் எந்த ஒரு விமர்சனத்தையும் அந்த வீட்டை நோக்கி வைக்காதீங்க. அந்த உயிர் போனாலும் அந்த உயிர் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தயவு செஞ்சு நினைக்கிறவங்களா மட்டும் இருங்க. தாண்டி அவர் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோ அது வேண்டாம். ஏன்னா
எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும் கடைசி நிமிடங்கள் நாங்கள் எவ்வளோ ஓடணும். இங்கே நின்று டிஎஸ்கே அண்ணா, ரிசு அண்ணா, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நபர்கள் இருக்காங்க. டிஎஸ்கே அண்ணாக்கெல்லாம் ஆ முதல் அக்கு வரை எல்லாமே தெரியும். நாங்கள் எவ்வளோ வந்து ஓடணும், எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. ஸோ தயவு செஞ்சு யாரும் விமர்சனங்கள் வைக்காதீங்க. அப்பா மேலே இருக்காருன்னா ஒரு நிம்மதியாக பீஸாக இருக்கணும், தயவு செஞ்சு நினச்சி பண்ணுங்க. அதுதான் ஒரு மகளா நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லாருக்கிட்டையுமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, பெரிய பெரிய தேங்க்யூ. இதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க மாட்டோம், போல்டாக இருப்போம் அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி. அண்டு டைரக்ஷன் துறையில், திரைத்துறையில், அம்மா இன்னும் திரைத்துறையில் நிறைய அப்டேட்ஸோட, நிறைய சாதனைகளோடு நாங்கள் வரப்போகிறோம். அண்ட் அப்பா அதை மேலேருந்து எங்களுக்கு பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரிசுவண்ணா, லவ் யூ. அண்ட் இங்கே இருக்கவங்க யாருமே அழாதீங்க, அப்பாவுக்கு அழுதா பிடிக்காது. ஸோ எல்லாம் சிரிச்சுட்டே இருக்குங்க. எங்கே சிரிப்பு இருக்கோ, எங்கே நகைச்சுவை இருக்கோ, எங்கே அந்த இடத்துல சிரிப்பு சத்தம் கேட்குதோ அங்கே அப்பா உடனே வந்து நிற்பார். அந்த நம்பிக்கை தான் எங்களுக்குமே. தேங்க்யூ ஸோ மச். டிஎஸ்கே வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. அதாவது வந்து ரீசெண்டாக நான் பார்த்து ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ணனை வந்து உயிரோட இருக்காரு, அது நம்ம கூட கொண்டு வந்து நிற்பாரு டிஎஸ்கே. ஸோ அதுக்கு ரொம்ப 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 நன்றி. டிஎஸ்கே வந்து அண்ணன் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்காப்புல. ஒரு சில வார்த்தைகள். அண்ணன் வந்து நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். நிறைய பேருக்கு ரோல் மாடல் அவர். இன்னைக்கு வந்து திருச்சி மாதிரி ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்த பையனை ஈரோடு மகேஷ் அண்ணன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ரோபோ அண்ணன் கையில் ஒப்படைக்கிறாரு. செல்லம், இது என் தம்பி மாதிரி, உன் தம்பி மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு கையை பிடிச்சாரு. அந்த கையை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 19 வருஷம் அண்ணன் கூடயே ட்ராவல் ஆகி அவர் என்னென்னலாம் அசைவுகள் சின்ன சின்னதாக பண்ணுவாரோ அதெல்லாம் பார்த்து தான் மிமிக்ரின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சதே அவரை பார்த்து தான். நிறைய இடங்கள்ல நான் பெருசாக ஷேர் பண்ணதில்லை. நான் உயிரோடு இருக்க காரணமே அவர் தான், ரோபோ சங்கர் அண்ணன் தான். நான் உயிரோடு இன்னைக்கு நான் இங்கே கோட் ஷூட் போட்டு இங்கே பேசிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே ரோபோ சங்கர் அண்ணன் தான். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் டக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு ஹோட்டலில், திருச்சியில் ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கோம். குளிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் வந்து ஒரு 6 ஃபீட்டில் இருக்கு அந்த ஸ்விம்மிங் பூலு. அதுக்குள்ளே விழுந்துட்டு எல்லாரும் அரவிந்த் அண்ணன், ரோபோ எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நான் சும்மா விளாட்றேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கையை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். விளாட்றேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப நேரமாக அந்த 6 ஃபீட்டில் நம்ம உள்ளர மூழ்கி அப்படியே ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 மினிட்ஸ் விட்டா உள்ள ட்ரெயின் ஆயிடுவேன். நான் அந்த மாதிரி ஜோனில் இருக்கேன். கையுமே காட்டுறேன். அப்போ ரோபோ தான் வந்து அவன் ஏதோ காட்டுறான்டா அப்படின்ட்டு ஓடி வந்து பறந்து வந்து அப்படி பிடிச்சி தூக்கி என் முடியை பிடிச்சி தூக்கி இழுத்து போட்டு அவரு காப்பாற்ற வந்து அவர் மேலே ஏறி உட்காந்து அவரை அமுக்கி என்னை காப்பாற்றி கூட்டு வந்து வெளியில போட்டு என் உயிரை காப்பாத்தின என்னுடைய தெய்வம் ரோபோ சங்கர் அண்ணன். நாங்கள் எல்லாருமே, அண்ணியும் சரி, பாப்பாவும் சரி, மாம்சும் சரி, நாங்கள் பிலீவ் பண்ணுறது ஒன்று தான். நாங்கள் வந்து அழப்போறதில்ல, அண்ணனுக்காக வந்து வருத்தப்பட போகிறதில்ல. நானும் சரி, அந்த ஃபேமிலியும் சரி, நம்ம ஃபேமிலி. அண்ணன் வந்து ஃபாரினில் ஈவெண்ட் போயிருக்காங்க, ஷூட் போயிருக்காங்க. இன்றைக்கும் அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்தேன், ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டு அங்கே நிற்பார். அது மாதிரி அண்ணன் எங்கள் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அண்ணி. நாங்கள், அதாவது தம்பிங்க, இந்த சொந்தங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க அண்ணனோட ரூபத்தில், சும்மா கிடையாது, சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அதனால் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ணனோட இவ்வளோ நாட்கள் நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. என் வாழ்க்கையில் ரொம்ப டவுனான, ரொம்ப அசிங்கெல்லாம் பட்டிருக்கேன். அப்போல்லாம் வந்து என்ன பண்ண தெரியாத போது ஜென்ரலாக ஒரு சில பேர் கால் அடிக்கும் போது யதார்த்தமாக வேற ஒரு மேட்டர் அதை பேசும்போது என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னைக்கு இந்த நிற்கிறேன்னா அந்த ஒரு லைன், அது பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரே ஒரு லைன் தான் சொன்னார் அண்ணன். செல்லம், நீ யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாரு. ஒரு விஷயம் லைஃப்ல இருக்கு, எவ்வளோ பேர் நம்மளை பற்றி போனாலும் நம்மளை பிரச்சனை பண்ணாலும் உன்னோட ராசி வந்து அவங்க அத்தனை பேரும் திருப்பி உங்ககிட்ட தான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுதான் இன்னைக்கு என்ன இது வரைக்கும் வந்து கொண்டு வந்து நின்றுருக்கேன். அது மட்டும்தான். ஏன்னா ஃபேமிலின்றதை தாண்டி ஒருத்தங்க அண்ணன் கூட அதிகமாக பேசுகிறத விட ஃபோன் பண்ண அதிகமாக பேசுகிறது அண்ணி கூட மட்டும்தான். ஏன்னா வந்து ஹெல்த்து திட்டுவாங்க உரிமையோட, நீ இது பண்ணு, உனக்கு இது இருக்கு, உனக்கு ஹெல்த் இந்த இஷ்யூ இருக்கு, நீ டேப்லெட் சாப்பிட்டு, நீ இது பண்ணுன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது உரிமையாக வந்து உண்மையிலேயே பிரியங்கா நீ மட்டும்தான் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து மனசார சொல்லலாம். ரொம்ப நேரம் பேசுவோம் அன்னிக்கிட்ட. அண்டு அதுதான் ஃபேமிலி எல்லாருமே. அண்டு ரொம்ப நன்றி. பிகாஸ் பாப்பா இஸ் ஆல்வேஸ், எனக்கு நிறைய தங்கைகள் இருக்காங்க.
அதில் ஒரு முக்கியமான ஒரு தங்க இந்திரஜா. எப்பவுமே ஏதோ ஒரு விஷயம் பண்ணலன்னா உரிமையோட ஃபோன் பண்ணி கேட்குற ஒரு குடும்பம்னா இது மட்டும்தான். அண்ட் கார்த்தி மாப்பிள்ள அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து அதான் சொல்றீங்களா, எல்லாம் கிடையாது. எனக்காக ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லாரும் பண்ணணும்னா, அண்ணன் இங்கே தான் இருக்காரு, அண்ணன் இங்கே மட்டும்தான் இருக்காரு. நீங்கள் வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் வரலாம், எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருந்தாலும் கம்பீரமாக நான் பார்த்த ஒரு நடிகர்னா அது கண்டிப்பாக கைத்தட்டி தான் ஆகணும். அது ரோபோ சங்கர் அண்ணன் மட்டும்தான். அவர் நடந்து வந்தாலே அவ்வளோ மாசாக இருக்கும். சீரியஸாக மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.